Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னா All the World Stage poem தான் பார்க்க போறோம் from As You Like It William Shakespeare எழுதின poem தான் இது. இந்த poem பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம about the author பார்க்கலாம். William Shakespeare 1564 to 1616 was a prolific writer, ரொம்ப famous writer, பிரசித்தி பெற்ற writer during the Elizabethan and Jacobean ages of British theatre. எலிசபெத்தன் பீரியடு ஜாக்கோபியன் பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். சம்டைம்ஸ் கால்டு த இங்கிலீஷ் ரெனைசன்ஸ்னால் மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இவரோட காலம்தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம்னு சொல்கிறாங்க. ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஆர் பெர்ஹாப்ஸ் ஹிஸ் மோஸ்ட் என்டியூரிங் லீகசி. அவருடைய ட்ராமாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாடகங்கள் எடுத்து பார்த்தேன்னா அந்த மரபுத்தன்மை மாறாமல் எழுதியிருப்பார். பட் தே ஆர் நாட் த ஒன்லி திங்ஸ் ஹீ ரோட். ட்ராமாஸ் மட்டும் அவர் எழுதலை. ட்ராமாஸில் வந்து அவருடைய அந்த மரபுத்தன்மை மாறாமல் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்காரு. பட் ஷேக்ஸ்பியரோட போம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைன் பாப்புலர் டு திஸ் டே. இன்ன வரைக்கும் அவரோட போம்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலரான போம்ஸ் தான். ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் ஒர்க்ஸ், அவர் நிறைய வெரைட்டிஸ் எழுதியிருக்கார் போம்ஸில். ஹஸ் ஃபவுண்ட் கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன். இப்போ ட்ராமாவில் எப்படி மரபுத்தன்மை மாறாமல் எழுதினார், ஆனால் போம்ஸில் நிறைய இடத்துல இருந்து வந்து அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள்லேருந்து, மற்ற ஜானர்லேருந்து, மற்ற பல்வேறுபட்ட மொழிகள்லேருந்தும் பல்வேறுபட்ட கலாச்சாரத்துலேருந்தும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இவருடைய போம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. பட் ட்ராமாவில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. Enduring legacy. His writings have been compiled in various iterations of the complete works of William Shakespeare. இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர், அவர் எழுதின ட்ராமாஸ், போம்ஸ், சானட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட் சானட்ஸ் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ன்ற ஒரு புக்கே இருக்குது. which include all his plays. அந்த புக்கில் அவரோட பிளேஸ் இருக்குது, சானட்ஸ் இருக்குது, அண்ட் அதர் போம்ஸும் இருக்குது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் continues to be one of the most important literary figure of the English language. இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு கேட்டால் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஏன்னா இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலே வில்லியம் ஷேக்ஸ்பியரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் continues to be the one of the most important literary figure of the English language. இப்போ நம்ம பார்க்க போகிற போம் வந்து அஸ் யூ லைக் இட்ன்ற ட்ராமாலேருந்து எடுத்தது தான். அந்த ட்ராமாவில் ஜாக்வஸ் என்ற கேரக்டர் ஆக்ட் 2 சீன் 7ல் பேசியிருக்காரு. இது ஒரு மோனோலாக் மாதிரி, தனி மொழி மாதிரி, தனியாக அவர் மட்டுமே பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த போமில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போம் பார்க்கலாம். ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் ஃப்ரம் அஸ் யூ லைக் இட், ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். போம் பார்க்கலாம். All the world's a stage, and all the men and women merely players. They have their exit and their entrances, and one man in his time plays many part, his act being 7 ages. First line பாருங்க. All the world stage. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்ஸ் வாயிலாக இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடைன்னு சொல்கிறாரு. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உலகமே ஒரு நாடக மேடை, அதில் ஆண்களும் பெண்களும் வெறுமனே நடிகர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதைத்தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு லைனே பாருங்கள். ஆல் த வேர்ல்ட்ஸ் இஸ் அ ஸ்டேஜ். இந்த உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்கிறாரு. இங்கே என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காருன்னா, வேர்ல்டை வந்து ஸ்டேஜுக்கு கம்பேர் பண்ணியிருக்காரு. அப்படி கம்பேர் பண்ணுறப்ப அந்த என்ன சொல்கிறது, லைக்கர்ஸ் எல்லாம் வரல பாருங்கள், வேர்ல்டு ஸ்டேஜ். ஸோ அதனால் அது மெட்டாஃபர்னு நோட் பண்ணிக்கோங்க. METAPHOR. ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ், உலக நாடக மேடை. அண்ட் ஆல் மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ். இந்த ட்ராமாவில் ஆண்களும் பெண்களும் வெறுமனே வந்து ஒரு நடிகர்களாக இருக்கிறாங்க, பிளேயர்ஸாக இருக்காங்க, ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, மென் அண்ட் விமனை யாருக்கு கம்பேர் பண்ணுறாருனா, பிளேயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறாரு, ஆக்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஒரு கம்பேரிசன் இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெட்டாஃபர்னு சொல்கிறோம். METAPHOR. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். தே ஹாவ் தேர் எக்ஸிட் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே உள்ளே வருவதற்கும் போகிறதுக்கும் வழி இருக்குது. இப்போ ட்ராமாஸில் எப்படி எக்ஸிட், வெளியே போகிறதுக்கும் உள்ளே வரத்துக்கும் வழி இருக்குது, அதே மாதிரி தான் இந்த பூமியிலையும் அவங்களுக்கு எக்ஸிட்டும் இருக்குது, என்ட்ரன்ஸும் இருக்குது.
என்ட்ரன்ஸஸை என்ன சொல்கிறாருன்னா அது வந்து பிறப்புன்னு சொல்கிறார். மனுஷன் வந்து பிறக்கிறது, இந்த பூமியில் பிறக்கிறது தான் அவனோட என்ட்ரன்ஸு. எக்ஸிட்டுன்னு எதை சொல்கிறாருன்னா அவனோட டெத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ தே ஹாவ் தேர் எக்ஸிட் அண்டு என்ட்ரன்சஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இது கூட ஒரு மெட்டஃபர் தான். METAPHOR. அதாவது என்ட்ரன்ஸுன்றது பர்த்தை சொல்லுது, எக்ஸிட்ன்றது டெத்தை கம்பேர் பண்ணியிருக்காரு, அதனால் மெட்டாஃபர். அண்டு ஒன் மேன் இன் ஹிஸ் டைம்னா லைஃப் டைம். ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்தான் இல்லையா, பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரே மனுஷன்தான் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணுறான். மெனி பார்ட்ஸ்னால் கேரக்டர்ஸ். இஸ் ஆக்ட் பீயிங் 7 ஏஜஸ்னால் பீரியட் ஆஃப் டைம். அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் இருக்கும் இல்லையா, அந்த குறிப்பிட்ட வாழ்நாளில் அவன் நிறைய கேரக்டர் ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபான்ட் ஸ்டேஜ். அவர் வந்து 7 நிலைகளாக பிரிக்கிறார் மனுஷனோட லைஃப்பை. அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, உலக நாடக மேடை, ஆண்களும் பெண்களும் நடிகர்களாக இருக்கிறாங்க. இந்த பூமியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ட்ரன்ஸும் இருக்குது, எக்ஸிட்டும் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்நாளில் நிறைய கேரக்டர் ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து 7 ஸ்டேஜஸாக பிரித்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் மனுஷன் எப்படி வாழ்கிறான்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. அட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் த இன்ஃபான்ட் ஸ்டேஜ்னால் குழந்தை பருவம். ஒரு பிறந்த குழந்தை வந்து பிறந்த உடனே அதோட பருவத்தை சொல்கிறாரு. மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ். மியூலிங்னா என்ன? எ ஸ்மால் வீக் நாய்ஸ் தட் அ கேட் மேக்ஸ். ஒரு பூனை கத்துற மாதிரி மெதுவாக. அந்த பிறந்த குழந்தையோட சவுண்டு வந்து ரொம்ப ஹாஸாக இருக்காது, கொஞ்சம் மெதுவாக மியூலிங் சவுண்டு, பூனை கத்துற மாதிரி கத்தும். அண்டு பியூக்கிங்னா அடிக்கடி வாமிட் பண்ணும். இப்போ பால் சாப்பிட்டா கூட உடனே வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நர்சஸ் ஆர்ம்ஸ். நர்ஸுன்றது இங்கே யார் பார்த்துக்கிறாங்களோ, அம்மாவோ பாட்டியோ யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்னா அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இன்ஃபான்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாருன்னா, then the whining schoolboy with his satchel and shining morning face creeping like snail unwillingly to school. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன சொன்னார்? இன்ஃபான்ட் ஸ்டேஜு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு? whining schoolboy. அதாவது எக்ஸ்ப்ரெஷிங் அன்ஹாப்பினஸ். அதாவது அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வித் ஹி சேச்சல்னால் பேக் வந்து பின்னாடி மாட்டிக்கிட்டு அப்படியே அழுது வடிஞ்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவார். அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ். அது குழந்த முகம் இல்லையா, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அப்படியே பிரைட்டாக இருக்கும், ஒரு அன்றலர்ந்த மலர் மாதிரி இருக்கும் முகம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அழுதுகிட்டே போகிற மாதிரி போவார். க்ரீப்பிங் லைக் ஸ்னைல். போய் ஆகணும், ஆனால் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் மெதுவாக வாக்கிங் ஸ்லோலி. நத்தை எப்படி மெதுவாக போதோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் பாய் கேரக்டரும் என்ன செய்வான், ஸ்கூலுக்கு அன்வில்லிங்லி டு ஸ்கூல். அதான் மெயின் பாயிண்ட்டு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பேக் மாட்டிக்கிட்டு, ஆனால் அவனோட ஃபேஸ் மட்டும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல ஷைனிங் மார்னிங் ஃபேஸாக இருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பேக்கை மாட்டிக்கிட்டு போவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலி இருக்குது பாருங்கள், க்ரீப்பிங் லைக் ஸ்னைல். அந்த ஸ்கூல் பாய் கேரக்டர் நத்த மாதிரி ஊந்து போகிறான்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து சிமிலின்னு எழுதிக்கோங்க, SIMILE, சிமிலி. தென் த லவர் பாய் கேரக்டர். ஃபஸ்ட்டு பார்த்தது இன்ஃபான்ட் ஸ்டேஜ், நெக்ஸ்ட்டு ஸ்கூல் பாய் கேரக்டர், தேர்டு வந்து லவர் பாய் ஸ்டேஜ். ஷையிங் லைக் ஃபர்னேஸ். ஷையிங்னா அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு, அதாவது கொதிகளெல்லாம் கோச்சிக்கிட்டே இருக்குல்லையா, அதிலேருந்து எப்படி புகை வர்ற மாதிரி அந்த லவர் பாய் கேரக்டர் என்ன செய்வாரா, அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு வித் ஓஃபுல் பேலட், அன்ஹாப்பி சாங்ஸ் எல்லாம் பாட்டு பாடுவார் அவங்க மிஸ்ட்ரஸை நினச்சி. மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. ஏன்னா லவர் பாய் ஸ்டேஜ் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த லவர் பாய் எப்படி இருப்பார், கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டு ரொம்ப அப்படியே கொதிகளெல்லாம் கொதிச்சு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அனல் வீசிக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் எழுதிட்டுருப்பார். மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. மிஸ்ட்ரஸோடைய ஐப்ரோவெல்லாம் வர்ணித்து எழுதிக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு ஒரு லவர் பாய் சும்மா ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு இருப்பார். த ஷையிங் லைக் ஃபர்னேஸ்ன்னு வருது பாருங்கள், அங்கே வந்து நோட் பண்ணிக்கோங்க, அது ஒரு சிமிலி. அவர் எது மாதிரி இருக்காருன்னா கொதிகலன் மாதிரி கொதிச்சிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் லைக் வந்திருக்கு, அங்கே சிமிலின்னு நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த்து ஸ்டேஜ் என்னென்னா சோல்ஜர் ஸ்டேஜ். அந்த இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கம்பல்சரி சோல்ஜர்ஸாக கொஞ்ச நாள் இருக்க வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ், நிறைய ப்ராமிசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நான் இதை செய்வேன் அதை செய்வேன், என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராமிசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. தாடி வச்சுருப்பாங்க, பியர்டட் லைக் அ பேர்ட், லியோபார்ட் மாதிரி ஒரு சிறுத்தை மாதிரி அவங்களும் தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பியர்டட் லைக் த பேர்ட் வந்து இது ஒரு சிமிலி, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் வந்து அந்த தாடி எது மாதிரி வச்சுருப்பாருன்னா லியோபார்ட் மாதிரி வச்சுருப்பார்.
SIMILE. ஜெலஸ் இன் ஆனர். அந்த சோல்ஜர் கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஜெலஸாக இருப்பார். மற்றவங்கள பாராட்டினா அவருக்கு உடனே பொறாமை வந்துடும். ஏன் அந்த பாராட்டை நான் வாங்கக்கூடாது, ஏன் அதை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறாமை குணம் வந்துடும். சடன் அண்ட் குயிக் இன் குவாரல். டக்குன்னு வந்து அவங்களுக்கு என்னது கோவம் வந்துடும், டக்குன்னு கை நீட்டிடுவாங்க, இல்லை சண்டை போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப துருன்னு இருக்கிறப்ப டக்குன்னு கோவம் வந்துடும். மற்றவங்கள பாராட்டினா அவருக்கு பிடிக்காது. த குயிக்கு குவாரல் அண்டர்லைன் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. அலிட்ரேஷன் ரெப்படிஷனாக கான்சனன்ட் சவுண்டு. குயிக்கு குவாரல். சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன். இந்த சோல்ஜர் ஸ்டேஜில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேடி அலைவாங்க. சீக்கிங்னா தேடி அலையிறது. எதை தேடி அலையிறதுனா பேரும் புகழை தேடி அலைவாங்க. ஏன்னா இந்த பேரு புகழ்ன்றது பபுள்ஸ் மாதிரி. பபுள்ஸ் எப்படி, பபுள்ஸோட லைஃப் டைம் வந்து நீர்க்குமிழியோட லைஃப் டைம் சில வினாடிகள் தான். அந்த செகண்ட்ஸ்லேயே அது போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வாங்குகிற பேருப்புகளும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும், எப்போ வேணாலும் போயிடலாம். ஆனாலுமே அந்த பேருப்புகளுக்கு ஆசைப்படுவாங்க அந்த சோல்ஜர் ஸ்டேஜில். ஈவன் இந்த கேனன்ஸ் மவுத், அதாவது லைஃப்பில் எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் அவங்க எடுக்க தயாராவாங்க. பீரங்கி குண்டுகளே வந்தால் கூட அதுக்காக வந்து அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டா பொறாமல் வந்துடும், ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உடனே குயிக் இன் குவாரல், வாய் சண்டையோ இல்லை கை சண்டையோ, சண்டை டக்குன்னு வந்துடும், கோவம் வந்துடும். அவங்க எதுக்கு அலைவாங்கன்னா பேரு புகழுக்காக அலைவாங்க அந்த ஸ்டேஜில். எதுக்குமே வந்து அவங்க ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. லைஃபே வந்து என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து அந்த ஸ்டேஜில் வந்துடும். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டேஜ் என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்டிஸ் ஸ்டேஜ். ஜஸ்டிஸ்னால் நீதிமான்னு சொல்லுவாங்க இல்லையா. சோல்ஜருக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஒரு நீதிமான் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். 4 பேருக்கு வந்து எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வந்துடுவாங்க. இன் ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் குட் கேப் அண்ட் லிண்ட். ஷேக்ஸ்பியர் காலத்துல எல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் நிறைய அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு, இது மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய பிரைபு வாங்கியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து லஞ்சமாக வந்து அவங்க சிக்கனே கொடுப்பாங்களா அந்த காலத்தில். நல்ல கொளுத்த சிக்கனே, நல்லா வளர்த்து இல்லை ஹெல்த்தியான சிக்கனே வந்து லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க பெல்லி எல்லாம் எப்படி ஃபேர் ரவுண்டு பெல்லி, தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறாங்க. வித் ஐஸ் சிவியர். ஆனால் அவங்கள பார்த்தா வந்து ரொம்ப சிவியர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனால் அவங்க வாங்குறது என்னவோ லஞ்சமாக வாங்கிக்குவாங்க. அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், தாடியெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி ஃபார்மலாக வச்சிட்ருப்பாங்க. ஏன்னா நம்மளோட அந்த ஹேர் வந்து சொல்லிவிடும் நம்ம எப்பேற்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டியை காமிக்கிறதுக்காகவே அவங்க அந்த தாடியெல்லாம் ஃபார்மை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல் ஆஃப் வாய்ஸ் சாஸ். அவங்களோட சேயிங்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். வாங்குறது லஞ்சம், ஆனால் பேசுகிறது வந்து ரொம்ப மேம்போக்காக நல்ல மெச்சூர்டாக பேசுவாங்க. நிறைய மாடர்ன் இன்ஸ்டன்சஸ், எடுத்துக்காட்டுகள், மேற்கோள்கள்லாம் காமிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசுவாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா அவங்க அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்காது. அண்ட் ஸோ ஹி பிளேஸ் ஹிஸ் பார்ட். இது மாதிரி தான் ஜஸ்டிஸ் வந்து அவரோட கேரக்டர் ரோலை ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பார்த்தோம், இன்ஃபேண்ட்டு, தென் ஸ்கூல் பாய், 3rd ஒன் லவர் பாய், 4th ஒன் சோல்ஜர், 5th ஒன் ஜட்ஜு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 6th ஏஜ் பார்க்குறோம். 6th ஏஜ் ஷிஃப்ட் இன்டு லீன் அண்ட் ஸ்லிப்பர்ட் pantaloon with spectacles on nose and pouch on side. His youthful horse well saved, a world too wide for his trunk shank, and his big manly voice turning again toward childish treble pipes and whistles in his sound. 6th ஸ்டேஜ் பார்க்கலாம். 6th ஸ்டேஜில் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இது வரைக்கும் அந்த கம்பீரமாக இருந்தார் இல்லையா, அந்த கம்பீரம் எல்லாமே ஏஜ் ஆக குறையுது. ரொம்ப லீன் ஆகிடுறாரு, இன்டு த லீன், ரொம்ப லீன் ஆகிடுறாரு. அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அவர் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பரு, பேண்ட்டு, ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப லூஸாக தொலைன்னு ஆகிடும். இன்னொன்று யங் ஏஜில் நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்த கேர் வந்து ஏஜ் ஆக நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு கேர் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் அவர் ரொம்ப லீனாக தெரிகிறாரு. ட்ரெஸ் எல்லாம் மேட்சாக அவர் போடலை, ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு ஸ்லிப்பர்லேருந்து அவர் ட்ரெஸ் முதல் கொண்டு. வித் ஸ்பெக்டிகல்ஸ் ஆன் நோஸ், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை. ஸோ 6th ஸ்டேஜ்லேயே நோஸுக்கு ஸ்பெக்டிகல்ஸ் கண்ணாடி போட்டிருக்காரு. அண்ட் பவுச் ஆன் சைடு,
கிட்டத்தட்ட அவங்க குழந்தை பருவத்துக்கே திரும்பி வராங்க. ஏன்னா ஒரு குழந்தைய ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கு, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி தான் ஏஜ் ஆக ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெக்ஸோடு போகிறாங்க, ஒரு பவுச் வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீஸ் யூத்ஃபுல் ஹோஸ், அந்த சின்ன வயசில் இப்போ யங் ஏஜில் போட்ட அந்த ட்ரௌசர்ஸ், அந்த கம்பீரம் எல்லாமே வந்து இப்போ போயிடுது. இப்போ எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. எ வேர்ல்ட் டூ பிக் அண்ட் ஃபார் ஹிஸ் ஷங்க், அவருடைய அந்த மொட்டி கீழே இருக்கிற பகுதிகள்லாம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப சின்னதாகிடுச்சு, ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. அந்த கம்பீரம், அந்த உடல் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்த உடல் எல்லாமே இப்போ ஏஜ் ஆக அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி ரொம்ப வீக் ஆயிடுச்சு, சுருங்கிடுச்சு. ஷங்க் அந்த மொட்டி கீழே இருக்க பகுதிகள்லாம் ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ், அந்த கம்பீரமான குரல் எல்லாமே அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வருது. டர்னிங் அகெயின் டுவர்ட்ஸ் சைல்டிஷ் ட்ரம்பிள், அதாவது ஹை பார்ட் ஆஃப் மியூசிக்னு சொல்லல, அந்த குழந்தைங்களோட ஹை பிச்சு சவுண்டு மாதிரி அவங்களோட சவுண்டு, அந்த கம்பீரமான குரல் எல்லாமே திரும்ப தான் பேக் டு சைல்டு பீரியட் மாதிரி திரும்ப குழந்தைகள் ஸ்டேஜுக்கு தான் வருது. பைப்ஸ் அண்ட் விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்ட், அவரோட சவுண்டில் வெறும் சவுண்டு மட்டும்தான் வருது, விசில் சவுண்டு மட்டும்தான் வருது. இப்போ மூச்சு திணறல் கூட வருது. சிலருக்கு வந்து மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க. அதாவது திரும்ப குழந்தை ஸ்டேஜுக்கு திரும்ப வராங்க. அந்த எவ்வளோ கம்பீரம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தான் இந்த சோல்ஜர் ஸ்டேஜ்லாம் வந்து டக்குன்னு கோவம் வந்துடும், எதையும் சாதிக்கணும், இது பண்ணணுன்ற அந்த கம்பீரம். ஜஸ்டிஸ் ஸ்டேஜில் அவர் சொல்கிறது தான் சட்டோன்ற இருந்தவர் அடுத்த ஏஜ் ஆக அவருடைய உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவர் ரொம்ப தளர்ந்து போயிடுறாரு. அவர் ட்ரெஸ் ஆகட்டும், அவர் யூஸ் பண்ணுற திங்ஸ் ஆகட்டும் அவருக்கு வந்து பத்தாமல் போயிடுது. லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல், எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட்டாக 7th ஸ்டேஜில் தட் எண்ட்ஸ் தி ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஃபுல் ஹிஸ்ட்ரி இஸ் செகண்ட் சைல்டுஹுட். அந்த திரும்ப செகண்ட் சைல்டுஹுட், ஏற்கனவே குழந்தை பருவம்னு ஒன்று வந்திருக்கு, அந்த 7வது பருவம் தான் வந்து 2வது குழந்தை பருவமாக மாறுது. மியர் அப்ளீவியன், எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. வயசான காலத்தில் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரிதிங். சான்ஸ்னா வித்தவுட், அதாவது ஏஜ் ஆக அதாவது பல் இருக்காது, கண் பார்வை குறைஞ்சி போயிடும், டேஸ்ட்டு தெரியாது, எல்லாத்தையுமே அவங்க இழந்துருவாங்க. சான்ஸ்னா வித்தவுட்டு. இதில் பாருங்கள், சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரிதிங். ஸோ சான்ஸ்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது ரெப்படேஷன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப வந்தால் அதை ரெப்படேஷன்னு சொல்லுவாங்க. இந்த 7th ஸ்டேஜில் தான் வந்து திரும்ப குழந்தை பருவத்துக்கே வராரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 7 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இன்ஃபேன்ட் ஸ்டேஜ், குழந்தை பருவம், மியூலிங், பியூக்கிங், அந்த அதோட கேரக்டரு. செகண்ட் ஸ்கூல் பாய் வந்து அன்வில்லிங் டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் வைனிங் ஸ்கூல் பாயாக இருக்கார், பேக் மாட்டிக்கிட்டு அப்படி ஸ்னைல் மாதிரி ஊர்ந்து போயிட்டுருந்தார். தென் லவர் பாய் வந்து எப்படி இருக்காருன்னா ஷையிங் லைக் ஃபர்னேஸ், அப்படி கொதிகலன் மாதிரி கொதிச்சிட்ருப்பார், நிறைய பேலன்ஸ் எல்லாம் எழுதுவார். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சோல்ஜர், ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப ஜெலஸ் இன் ஆனர், மற்றவங்கள பாராட்டினா இவருக்கு கோவம் வந்துடும், என்ன வேணாலும் செய்கிறதுக்கு, அந்த பபிள் ரெப்புடேஷனுக்காக, அந்த பேர் புகழுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பார். ஈவன் கேனன்ஸ் மவுத், பீரங்கி குண்டே வந்தாலும் அதுக்காக அவர் பயப்பட மாட்டார். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஸ்டேஜ். அந்த ஜஸ்டிஸ் ஸ்டேஜில் வந்து அவங்க என்னென்னா பெல்லி, அந்த லஞ்சமாக நிறைய வாங்குறதுனால அவங்க பேர் பெல்லி, ஃபேர் ரவுண்டு பெல்லி எல்லாம் வச்சிட்ருப்பாங்க. ஆனால் பேசுகிறது மட்டும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அவங்க மாதிரி பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க, ஆனால் வாங்குறது லஞ்சமாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா 6th ஏஜில் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆக ரொம்ப டீல் ஆயிடுவாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆப்டாக இருக்காது, அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணுக்கு பவுச்சஸ் வச்சிட்ருப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப, அதாவது யங் ஏஜில் கொடுத்த கேர் வந்து ட்ரெஸ்ஸுக்கு இப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க, எதையோ ஒன்று போட்டுப்பாங்க. அவங்க கை காலெலாம் ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடும், சுருங்கி போயிடும். அந்த மேன்லி வாய்ஸ், கம்பீரமான குரல் எல்லாமே தளர்ந்து போயிடும். அவங்க பேசினா வெறும் காற்று மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா 2வது குழந்தை பருவத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே போயிடும். இதுதான் 7வது ஸ்டேஜ். அந்த கம்பீரம் எல்லாமே வர வர என்ன செய்யுதுன்னா எல்லாமே குறையுது. இதுதான் மனுஷ லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமில் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.